பானுப்பிரியா மேடம். பானுப்பிரியா. நீங்க? கவிதா. உங்களுக்கு என்ன வேணும்? நாத்தனா. நாத்தனா. சரி சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு மேடம். 10 வருஷம் ஆச்சு. பசங்க இருக்கா? பசங்க இருக்காங்க மேடம். 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பொண்ணுகிட்ட ஒரு 8 வருஷமா தொடர்பு வந்திருக்காங்க. எந்த பொண்ணு கிட்ட? அது அந்த ஊரு பணமடைங்கில ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? உள்ளூர் பொண்ணா? இங்கே வந்திருக்கு மேடம். சரி, அந்த பொண்ணோட தொடர்பு இருந்தாங்க. இருந்தாங்க. உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சிச்சு மேடம். உங்க தொழில் தான் நல்லபடியா நடக்குது, எதுக்கு இங்க வந்து தலையிடுறீங்க? கேட்டு சண்டை எல்லாம் போட்டாங்க மேடம். சரின்ட்டு கம்னாயிட்டாங்க. இப்போ நான் கேட்டு சண்டை போட்டுன்னு இருந்தேன். அதனால சரி கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க. திருப்பியும் அது கூட்டின்னு வந்துட்டு இருக்குது மேடம். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலையா? அதுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. 2 பசங்க இருக்கு. அப்படி இருந்தும் உங்க வீட்டுக்காரரோட தொடர்பு வச்சிருந்தாங்க மேடம். இப்போ நிச்சயமா தெரியுமாமா இல்ல சந்தேகம் தான்? இல்ல மேடம், வந்திருக்காங்க போயிட்டு இருக்கிறதா மேடம். உங்க வீட்டுக்காரர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். மாங்காய் ஏத்தின்னு போவாங்க, மாங்காய் சீசன். சரி நைட்ல போனாங்கன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. சரி அப்படிதான் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் மேடம். சனிக்கிழமை நைட்டு போனாங்க. எங்க போறேன்னு கேட்டா மாங்காய் ஏத்தின்னு போறேன்னு சொன்னாங்க. சரி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் காலையில 6 மணி வந்துருவாங்கன்னு பார்த்தேன். போன் பண்ணா நான் வேலூர்ல இருக்கிறேன் வரேன்னு சொன்னாங்க மேடம். சரின்ட்டு நான் கம்னாயிட்டேன். அப்புறம் நைட்டு 6 மணிக்கு வந்து அந்த பொண்ணோட தம்பி அவங்க பெரிய புள்ள 2 பேர் வந்து இது மாதிரி உங்க வீட்டுக்காரரு எங்க அக்கா வீட்டுன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் நம்பல மேடம். நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நீங்க என்னமா நினைக்கிறீங்க அதை பத்தி? அந்த பசங்க 3 பசங்க இருக்குது மேடம். அதுக்காக தான் மேடம் நான் இவ்வளவு தூரமா வந்திருக்கிறேன். அதுக்கு எதுவுமே தெரியாது மேடம். அது எப்பவுமே வீட்டுல சமைக்கிறதோட சரி, பசங்களை கவனிக்கிறதோட சரி மேடம், வேற எதுவுமே தெரியாது. அம்மா கூட இல்ல மேடம். வீட்டுல எல்லாம் பார்த்து தானேமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இல்ல மேடம், லவ் மேரேஜா? என்ன வயசுமா உனக்கு? 25. வேலைக்கு எதுவும் போலியா நீ? அது தெரியாது மேடம். எங்க அப்பா அந்த மாதிரி வளர்க்கல. ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. சொல். ஒரு அண்ணன் இருக்கான். அவர் வந்து கேட்க மாட்டாரா? அவங்களுக்கு வந்து பெங்களூர் இருக்காங்க மேடம். அங்க வேலை செஞ்சுங்க. இப்ப மேரேஜ் ஆச்சு, அங்கே இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க. அவருக்கு தெரியுமா அந்த விவரம் எல்லாம்? எல்லாம் தெரியும். என்னமா வேணும் உனக்கு? எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேணும். அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. இவங்க வீட்டுக்காரரோட பிறந்தவங்க 4 பேர் அண்ணன் தம்பி. எல்லாமே அண்ணன் தம்பி. அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஒருத்த மட்டும் தான் வந்திருக்காங்க மேடம். அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே கேட்டு எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னா கேக்குறது இல்ல. ஊருக்காரங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுக்கு நேரா போவான் வருவான், எல்லாமே செய்வானா மேடம். அவங்க வீட்டுல அந்த பொண்ணோட வீட்டுல தான் மேடம் எல்லாம் நேரடியே போவானா, எல்லாம் செலவெல்லாம் வாங்கி போய் போடுவானா. எல்லாம் இப்பதான் மேடம் சொல்றாங்க. சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேச்சு. ஆனா கோவம் தான் உங்க தம்பி மேல. கோவம் இல்லாம இருக்குமா மேடம்? நான் வந்து இதை நியாயப்படுத்த விரும்புறேன் மேடம். அதுவும் ஒரு குடும்பம். இது ஒரு கல்யாணம் ஆகாத இருந்தாக்கா எப்படியான ஒண்ணு இருக்கட்டும் கூட இருக்கலாம். இப்ப அது கல்யாணம் ஆயிட்டு அந்த ஆளும் இருக்கிறாங்களாம். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா, இதெல்லாம் எப்படா முடியும்? அவன் என்ன சொல்றான் கேட்டா, நான் அந்த பொண்ணை விட்டு வரமாட்டேன். அப்ப ஏமா இவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செத்துருவேன், எதுக்கு 3 பிள்ளை பெத்துக்கணும், வந்தாலே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றான் மேடம். அவனும் அடிச்சு பாத்துட்டேன். அந்த பொண்ணு கூட வந்திருக்குது, அந்த பொண்ணு அடிச்சு மேடம். நான் இவங்க யாருங்க? அது என் ஃபர்ஸ்ட் வைஃப். இது அது அக்கா. இவங்க இது செகண்ட். ஃபர்ஸ்ட் வைஃப் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி செகண்ட் வைஃப் வரும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. சரிம்மா. அவர் 2வது தர கட்டி விருப்பம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ன. சரிம்மா. அதனால கல்யாணம் 2 வருஷம் முன்னாடி இவரை பார்த்து பழகம் ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி, பழகம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவர் தான் எல்லாம் பார்த்துக்குவாரு, எல்லாம் செய்வாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் இது கிடையாது, சரி பாத்துக்க மாட்டாரு. என்ன விருப்பம் இல்லாததுனால நானும் சரி இது மட்டும் வச்சுக்க மாட்டேன். பசங்க இருக்கா உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. என்ன வயசாச்சு? பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுது, சின்ன பொண்ணுக்கு வந்து இப்போ 1 வயசு ஆகுது. மாசா எத்தா வரைக்கும் தெரியாம எப்படி இருந்தாங்க நீங்க 2 பேருமா? சரிம்மா. அப்ப இந்த பொண்ணோட கதி? அவர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருக்காரு. உனக்கு தெரியுமா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு? எனக்கு தெரியாது. சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரா சொல்லலையா? ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. இருங்கம்மா நான் கேக்குறேன். இருங்க, சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? சொல்லல, தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பழகம் சொன்னாரு. எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாரு? ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னாரு. அப்படியாப்பா? 4 வருஷம் சொல்லியா? ஏன் சொல்லல? ரசாயன கெமிக்கல் காலம் வராதப்பா. உனக்கு புருஷன் இருக்கார்ல, 2 பிள்ளைங்க இருக்குல்ல, உன் குடும்பத்தை பார்க்க வேண்டியதானே? அங்க இது பண்ண முடியாம தானே எனக்கு அங்க என்ன முடியல, ஒரு சாப்பாடு வழி இல்ல. அம்மா வேலைக்கு போ. இவரு எல்லாம் பாத்துன்னு செஞ்சுனேன். எனக்கு எந்த யார் ஒரு இதெல்லாம் கட்டின புருஷனா எனக்கு இது பண்ண. என்னமா கவனிக்கணும்? சாப்பாடு போடணும் அவ்வளவுதானே. சாப்பாடு கூட போறது இல்லையா? அப்புறம் ஒண்ணுமே சரி மேடம். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு நீ சொல்லு. எதுக்கு? அந்த சாப்பாடு விஷயத்துக்கு மட்டுமா? எதுக்கு? வேற எதுக்கு சொல்லுமா? ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. வேற எதுவும் இல்லையா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. அந்த ஒரு இதுவே இல்ல, நான் எப்படி வாழ முடியாங்க? அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? எனக்கு அதுக்கப்புறம் 14 நாள் பட்டு தானே தெரியும் எனக்கு இந்த மாதிரி இருக்கா. சரி, 14 நாள் பொறுத்து தெரிஞ்சது. அப்ப உன்னை ஏமாத்தினா இருந்தா தானே அர்த்தம். அப்போஸ்
குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இல்ல ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கீங்க இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிட்டு. நான் இருக்கிறேன் மேடம் அதுக்கு. நான் இருக்கேன்னா 2 பேரும் பாத்துக்கிறேன் மேடம். ஓஹோ ஏமா கேட்டியா? 2 பேரையும் பாத்துக்கிறானா? புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேச. 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீ இருந்தாதானே 2 பேர் பாத்துக்கு பாரு, உன்னே காலி பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிறாங்களே. இந்த பொண்ணு தான் மேடம் அவனை கூட்டு வந்துக்கிறது. இது கத்தனைக்கு அவன் பேசுறதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான். நீங்க வேணா கேட்டு விசாரிச்சு பாருங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க பொண்டாட்டி அதை செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஆ? சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஒத்துக்க மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க வேற யாராவது வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப அவ எப்படி ஒத்துப்பா? போதும். இவனுக்கு தான் பிறந்துதான் அவங்க வீட்டுக்கார அடிக்கிறாங்களாம். அதனால அந்த குழந்தை தூக்கின்னு அவனை வந்து போய் மடிக்கு வண்டி மடிக்கு அது என்ன கூட்டின்னு போறியா இல்ல நான் 2 குழந்தைங்க எங்காவது போட்டு செத்துட்டுமான்னு போய் மடிக்கு கூட்டின்னு போயிடுச்சு. போப்பா என் பொண்ணை தாண்டி போ. சரி என்ன வெளியில போனா வெட்டிடுவாங்க குத்துடுவாங்க சொல்றாங்க. என்ன அச்சுறுத்தல் இருக்கா யார் மேடம்? உங்களுக்கு? ஆமா இருக்கு மேடம். ம் யாரு பயமுறுத்துறாங்க? இவங்களுடைய தம்பி ம் 6 பேர். இதுல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல 9 அண்ணன். என்னையும் அங்க இருந்தா என்ன பண்ணிடுவாங்கன்னு பயந்து தான் மேடம். யாரு உங்க வீட்டுக்காரரா? வீட்டுக்காரன். சரி சரி நீ தனியா இரு. தனியா இருக்கு. சரி அவர் என்னது பண்ணிடுவாரோன்னு நினைக்கிறீங்க? எதனால பண்றாரு? நீ தப்பு பண்ணதுனால தானே. அப்ப அவர் மேல தப்பு இல்ல, உன் மேல தானே தப்பு. என்னால்தான் தப்பு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. அவன் வந்து உட்காந்துருக்கா பாரு, எனக்கு என் புருஷன் வேணும்னு. என் புருஷன் வேணும். அவர் என்ன நல்லா தான் பாத்துட்டு இருந்தாரு, என்கிட்ட பாசமா தான் இருந்தாரு. நான் அவரோட தான் போவேன் வீட்டுக்குன்னு போய் வந்து உட்காந்துருக்கா பாரு. எந்த பயனும் இல்ல. ஏன்பா குழந்தை பெத்துக்கிறீங்க? தம்பி குழந்தை பெத்துக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, லவ் பண்ணிக்கிறீங்க, குழந்தை பெத்துக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. அப்புறம் எப்படி வெளியில ஒரு தொடர்பு? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அது எப்படி 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த பொண்ணையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இந்த பொண்ணையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 2 பேரும் மெயின்டைன் பண்ணிருந்தோம். தப்பு இல்ல அது. அவ அப்படி பண்ணா நீ ஒத்துப்பியா? ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல இருந்தே வெறுப்பேத்தினுங்கற. என்ன வேணும் உனக்கு? இப்ப இந்த மாதிரி கண்டினியூ பண்ண முடியாதுப்பா. அவளுக்கு 2 பொண்ணு இருக்கு, உனக்கு 3 பசங்க இருக்காங்க. அந்த பொண்ணு அனாதையா நிக்குது. அப்படி விட முடியாது. உங்களை நம்பி வந்த பொண்ணு. அப்ப இது இவங்களுடைய வழி. என்ன பண்ணது? அவங்க பண்ண தப்பு தானே. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதுவும் என்னை நம்பி வந்துச்சு. அது எப்படிமா யார முதல்ல கமிட் பண்ணீங்க? அவங்களையா? யார முதல்ல கமிட் பண்ணீங்க? அவங்கள தானே. நீங்க அவங்கள தான் பார்க்கணும். முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவர் உள்ள வர போறாரு. அவங்களை கூட்டு போனா அவங்க வைக்க மாட்டாங்க. அது நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க தப்பு பண்ண அதுக்கான தண்டனை அனுபவிக்க தான் வேணும். உங்க மனைவி வந்து உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கா? அவ புருஷன் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறாரா பாக்கலாம். இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனும் சார். ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. இவரு கூட அனுப்பிச்சாலும் சரி, நீ எங்கன்னா நீ செத்துருன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சா நான் இங்க செத்துறதோ ஏன்னா என் தலையில என்ன போறேன். நான் அவர் கூட போல என்ன போனா அங்க வைக்க மாட்டாங்க. என் தம்பி நான் அந்த மாதிரி பண்ண வாழ்ந்தது இல்ல. என் தம்பி அவங்க முதல்ல முழிக்கவோ இல்ல என் வீட்டுக்கு போயோ எனக்கு அந்த தைரியம் இல்லை. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. என் சந்தர்ப்பம் சூழ்நிலை என் வாழ்க்கை நான் இந்த மாதிரி கெட்டுச்சு. என்ன ஏன் இப்படி பட்ட இடத்துல கட்டி விட்டு ரசீது பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல புத்தி நீ தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லு. உனக்கு குடும்பத்தை பார்க்கணும்ல, உன் குடும்பத்தை பார்க்கணும்ல. சொல்லி எனக்கு பேச ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இதே நிலைமைக்கு ஆயிடுச்சு. 2வது இதே போல ஆச்சு. எப்படி மேடம் இருக்க முடியும்? நாத்திக்கு வேற என்ன காவலுக்குறான். நாத்திக்கு செத்துட்டு இருப்பேன் நான். சாவும்ல. நீ என்ன மதிக்கலனாக்கா நான் உனக்கு என்ன உனக்கு ஆளா? பதில் சொல்லு. என்ன மதியில உனக்கு இன்னும் நான் குறை வச்சுக்கிறேன். நல்ல மாதிரி போடல, நல்ல மாதிரி வச்சு இல்ல வச்சுக்கவே இல்லையா? நல்ல மாதிரி இல்ல நல்ல மாதிரி வச்சுக்கல. நல்ல மாதிரி இருந்தா கூட நான் பட்ட அவசியம் எனக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. என்ன வேலை செய்றீங்க? நாங்க கை தொழில் செங்கல் வேலைக்கு போவோம், இல்லன்னா பயிர். மேடம் நிலத்துல வந்து வாய் செடி போட்டுருக்காரு மேடம். அதுலதான் இவ கண்ட்ரி ஆந்து கலகா போட்டுருந்தேன். பூரா மானு பண்ணிதான் நம்ம இடத்துல பூரா துணுப்பிடும். சுடிய கட்சி துணுப்பிடுறது தான் நான் கொல்லிய காவல் இருந்தேன். நான் மேடம் மாதிரி வேலை செய்வான்னு தெரிஞ்சா கரண்ட்ல வச்சு கொண்டு இருப்பேன். ஏய் முத்துனம் என்ன பயங்கர ஆவா சார் இது. நீங்க இப்படி பயமுறுத்தினீங்கன்னா அவ எப்படி உங்களோட வாழ்வா? சொல்லுங்க. இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறீங்களே. நொந்து போறது. உங்க மனைவி உங்க கூட பாசமா இருக்கணும்னா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கணும்ல. உண்மைதான் நம்புறேன். வந்திருக்காருல இவ்வளவு தூரம், உன்னை கூப்பிட வந்திருக்காருல, தூக்கி போட்டு போலாம்ல. அவரு உன்னை தேடி வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு ஒரு நியாயம் இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு, மனைவிங்கிற நினைப்பு இருக்கு. உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு போல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல பேர் என்ன சொன்ன? பானுப்பிரியா மேடம். என்ன இருந்தாலும் மனைவி தான். என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. குழந்தைகளை எல்லாரும் வச்சுன்னா கொம்புன்னு 3 நாளைக்கு வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? களி தோன்றதுல நின்னுட்டு இவ நான் செஞ்சு போட்டுட்டு கூட நேஸ்டா வாங்கி வந்து இவ்வளவு குத்துட்டு நான் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போயிருக்கேன் மேடம். இப்படியா? பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? தம்பி போன் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் தம்பி போன் பண்ணுவேன். என் தம்பி என் பொண்ணு ஒரு நாள் போல ட்ரெஸ் வாண்டான்னு என் தம்பி தான் போன் பண்ணுவேன். இப்ப என் பொண்ணு போடுங்க அந்த ட்ரெஸ்ஸும் கூட என் தம்பி எடுத்து கொடுத்துருந்தேன். தம்பி இருக்கான், அண்ணா இருக்கான், அது கூட இல்லாதவங்க எல்லாம் எப்படிமா வாழ்றாங்க? நீங்க உங்க வைஃபோட போயிட்டீங்க, அவ போக மாட்டேன்னு சொல்றா.
நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க. என்னை யாரும் அனுப்புவாங்க, நீங்களும் சொல்ல வேணாம். நான் எங்கேயும் எங்க வீட்டுக்காரன் தம்பி கூட போக மாட்டேன். நீங்க போவானா, அவங்க ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போது அவங்க பொழப்பு நீ நையாதன்றியா, நான் அங்கேயும் போல. என்னை விட்டுருக்கு வேணும். நான் எங்கெல்லாம் 2 பொண்ணு வச்சு நான் பொழைக்கிறதும் சாவட்டும். நீங்க உங்க வைஃபை பார்த்துட்டு நல்லா இருப்பீங்களா? குடும்பத்தை பாத்துப்பீங்களா? பாத்துப்பீங்களா? அவ வேண்டாம்ல, சொல்லிட்டு போயிடுங்க. வேண்டாங்க, ரிஸ்க். அவங்க கேட்டுட்டு போவாங்க, நீங்க வேண்டாம் சொல்லிட்டு போங்க. நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன். நான் வேணாம்னு சொல்ல மேடம். என்ன நம்பி வந்த பிறகு நான் எப்படி மேடம் வேணாம்னு சொல்ல முடியும்? 2 மாசம் அது என் கூட இருந்த பிறகு இப்போ வந்து நான் வேணாம் நான் பாத்துட்டேன். சிங்கமான நான் பார்த்தே விட்டுருந்தா, அதனால கோத்து கூட போனேன் நான். மாமா கோவம் வந்துருச்சு. எனக்கு என்ன மேடம், உன்னே ஒன்று சொல்றேன், 2 பேரும் தூக்கி ஜெயிலில் போடுங்க, சட்டரில். அவ்வளோ சட்டர் ஜெயில் தான் அனுப்பணும், வேற வழி கிடையாது. லாஸ்ட் அதான் நான் சொல்லுவேன், எழுதி கொடுக்குறேன் ஸ்டேஷன்ல, தூக்கி போடுங்க. உங்களுக்கு கை இப்படி நடுங்குது. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா ஒண்ணுக்கு 2 இப்படி பாருங்க. உங்களால பேசவே முடியல மனோகரன், கை நடுங்குது. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க மேடம். எல்லாமே நம்ம மத்தவங்க மேல பழி சொல்ல முடியாதுங்க. வீட்டுல படுத்தா அழுக்கா தூக்கி வாசல்ல போடுது மேடம். எனக்கு என்னன்னா, உங்க வைஃபையும் மனைவியும் பசங்களையும் கைவிட மாட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிற உறுதியான வாக்கு இருந்தா மட்டும் வெளியே போங்க. அப்ப இவங்க மேடம் சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பையா கேட்போம். அப்ப அதுக்கு என்ன வயசு சொல்றீங்க மேடம்? அது நான் பேசுறேன் அவள்கிட்ட. அது நானுங்க கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். இந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தேவையில்லை மேடம். இது அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடும் உலகம். கட்டிப்பட நாடே கொட்டிடும் மேடம், நாடே குசோர் ஆயிடும். சந்திச்சுங்க, அவ்வளவுதான். நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க இருக்கோம் உங்க கூட. Catch my point? It's nice, no?